வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 62வது பாடல். தண்டையணி வெண்டைய கிங்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொன்றவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்பறிவு கொண்டு நன் சந்தொடம் அணைந்து நின்று அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ. தண்டை என்கின்ற அந்த காலனி, வெண்டையும் என்கின்ற அந்த வீர காலனி, கிங்கினி சலங்கை என்னும் அந்த சதங்கையும் அருள்களங்களும் சிலம்புடன் எல்லாம் ஒன்றுபட்டு கொன்றி ஒலிக்க உன் தந்தை சிவனை அன்புடன் வலம் வந்து நல்ல மகிழ்ச்சி கொண்டு அணைத்து நிலைத்து நின்ற அந்த அன்பு போலவே பகவானே, இப்போது நான் உன்னை கண்டு மனம் ஒன்றுபட கடம்பமாலையும் அழகிய மணிமுடிகளும் தாமரை மலர் போன்ற சிவந்த கைகளும் சூரனை அடித்த வேலும் 12 கண்களும் 6 திருமுகங்களும் அவற்றில் தோன்றும் நிலவொளிகளும் என் கண்கள் குளிரும்படியாக என் முன் வந்து தோன்ற மாட்டாயோ என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். புண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெண்களங் கொண்ட போது பொன்கிரி எனச் சிரந்து எங்கினும் வளர்ந்து புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனப்பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனங்கொளும் கந்தவேளே. தாமரையுள் தோன்றிய பிரமன் அவனின் உலகமும் அதனை உட்கொண்ட இந்த வெளியண்டங்களும் மகிழ்ச்சி பொங்கியழ நீ போர்க்களம் புகுந்த போது பொன்மலை என்னும்படி அழகு சிரந்து எல்லா திசைகளும் நிறைந்து நின்று தாமரை கண்ணன் திருமாலும் தந்தை சிவனும் மனமகிழ்ச்சி கொள்ளும்படியாக நீ கொண்ட நடனப்பாதங்கள் திருச்செந்தூராகிய இந்த பதியிலும் என் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தனாகிய மன்மத சொரூபனே, எங்கள் முருகப்பெருமானே. கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் தம்பிரானே, குரமங்கை வள்ளியின் சந்தன மனம் வீசும் மார்பகத்தை நுகர்கின்ற தம்பிரானே, எங்கள் கந்தக் கடவுளே. கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே, அகத்திய முனிவர் தொழும் தம்பிரானே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார். நன்றி.